على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون والله العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்னென்று உண்டாவதாக. அமீன். அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் இன்று நாம் ரமலான் என்று சொல்லக்கூடிய அருள் மாதத்தை அடைந்து அதிலே 8 நோன்புகளை பிடித்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த நோன்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா இன்னும் பல ரமலானை அடையக்கூடிய ஆஃபியத்தாக சிஹத்தாக சலாமத்தாக அடைந்து அதிலே நன்மைகள் அதிபதியாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தருவானாக. அமீன். அன்பு கொடுத்தான அல்லாஹின் நல்லடியார்களே, சென்ற 2 வாரங்களாகவே நோன்பு நம்ம சமுதாயத்திற்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு எதை கற்றுத்தருகிறது என்பது பற்றியாக நாம் பேசினோம். நோன்பு என்பது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது தக்வாவை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கிறது. அதேவேதான் அல்லாஹ் தஆலா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவராக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் அழைத்தே கூறுகிறார். எனவே இஸ்லாமிய கொள்கையுடையவனாக இருக்கக்கூடிய நாம், ஈமானை கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்னும் இறையச்சம் உடையவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நோன்பு பிடிப்பது மூலமாகத்தான் ஆக முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் ரீதியாக உலக மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எனவே தக்வாவை அடிப்படையாக போதிக்கக்கூடிய இந்த ரமலானை நோன்பை எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருந்தால், நோயாளியாக இருந்தாலும் சரி, பயணத்தில் இருந்தாலும் அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அது இறுதியில கூறக்கூடியது வந்து சூமு கயிறுலக்கும், நீங்கள் நோன்பு நோட்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்பதாக கூறினார். எனவே நோன்பு நோட்பது மூலமாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதாக மருத்துவ ரீதியான செய்திகளையும் சென்ற வாரம் பேசினோம். எனவே எக்காரணத்தை கொண்டும் எதற்காக வேண்டி நோன்பை விடக்கூடாது. நோன்பு என்றால் என்ன என்பது பற்றியான செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு பிடிப்பது மூலமாக தக்வா பெறலாம், நோன்பு பிடிப்பது மூலமாக அல்லாஹ் நெருக்கத்தை பெறலாம், அதன் மூலமாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், அல்லாஹ் நெருக்கம் கிடைக்கும். ஆனால் நோன்பு என்றால் என்ன என்பதாக நாம் கேட்டோமானால் நாம் நினைப்பதெல்லாம் பசித்து இருப்பதும் தாகித்து இருப்பது மட்டும்தான் நோன்பு என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இஸ்லாம் கூறுகிறது நோன்பு என்று சொன்னால் வயிற்றுக்குமானது மட்டுமல்ல, உடலில் உள்ள அனைத்து உறுப்புக்குமானதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். நோன்பு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறார்கள், மல்லம் யதுஉ கௌலு ஸூர் வ அமலு பிஹி, எவர் பொய் பேசுவதை விட்டும் தூரமாகவில்லையோ, பொய் புறம் பேசுவதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன், அவருக்கு அல்லாஹ் இடத்துல எந்த தேவையும் இல்லை, ஃபி அபதி யதுல்லாஹ ஃபஆமஹு வ ஷராபஹு, அவர் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அவசியம் இல்லை என்பதாக அல்லாஹ் கூறியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்படியானால் பசித்திருப்பதும் தாகித்திருப்பது மட்டும் நோன்புக்கானதல்ல. அப்படி இருப்பது அல்லாஹுக்கு தேவையானதாக இல்லை. மாறாக இஸ்லாம் சொன்ன வழியில் பொய் பேசாதவராக புறம் பேசுவதாக இருப்பதுதான் உங்களிடத்தில் நோன்பாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்கிறார், நோன்பு எதை கொண்டு முறிக்கப்படும் என்பதாக கேட்கிறார். நோன்பு எதனால் முறியும் என்பதாக நம்மிடத்தில் கேள்வி வைத்தால் கூட அதற்கான பதில் இதுவாக இருக்கும். ஏதாவது சாப்பிட்டால், ஏதாவது உண்டு விட்டோமானால் நோன்பு முறி என்பதாக கூறும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் பொய் பேசுகிறாரோ, எவர் புறம் பேசுவாரோ அவர் நோன்பு முடிந்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நோன்பு என்பது உடலுக்கானது மட்டுமல்ல, உறுப்புக்குமானது. அந்த உறுப்பை இஸ்லாம் சொன்ன வழியை நாம் ஆக்க வேண்டும். ஹலால் ஹராமை பேண வேண்டும். எதை பேச வேண்டும் அதை தான் இஸ்லாம் சொன்னதை பேச வேண்டும். புறம் பேசுவதை விட்டும் பொய் பேசுவதை விட்டும் நாம் நீங்கியவராக இருந்தால்
நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலிதான் மகத்தானதாக மிகவும் சிறப்பு கூறதாக இருக்கிறது. நோன்பிற்கான கூலி அல்லாஹாலா மிகவும் சிறப்பாக வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோன்பு எது வெறும் வயிற்றுக்குமானதல்ல, மாறாக உடல் உள்ள அனைத்து உறுப்புக்குமானது. ஹராமை தொடுவதை விட்டு உங்கள் கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஹராமை பார்ப்பதை விட்டு உங்கள் பார்வை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஹராமை கேட்பதை விட்டு உங்கள் காதுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், புறம் பேசுவதை விட்டும் பொய் பேசுவதை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து நம்ம நாளில் இருந்தால்தான் நீங்கள் முழுமையாக நோன்பு நோற்றவராக அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியதாக சிறந்த அந்தஸ்தை பெற்றவராக நாம் மாற முடியும். அல்லாஹாலா நோன்புக்கான கூலி எது வைத்திருக்கிறான்? அப்படி நோக்கப்பட்ட நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்னவென்று சொன்னால், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹாலா ஒரு கூலியை வைத்திருக்கிறான். ஒரு சுப்ஹானல்லாஹ் என்பதாக ஒரு வார்த்தை கூறியானால் அவருக்கு அல்லாஹாலா சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நடுகிறான். தொழுதால் ஒரு சொர்க்கம், தொழுதால் ஒரு கூலி, ஜக்காத்து கொடுத்த என்பதாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூலி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரமலானின் நோன்பு நோற்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி இப்படியாக நம்முடைய நோன்பு நோக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கான கூலி என்ன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் கூறுவான், அஸ்ஸௌமுலி நோன்பு எனக்குரியது, வஅன அஜ்ஸி பிஹி அதற்கு கூலியாக நானே மாறுகின்றதாக கூறுகிறார். நோன்பு எனக்குரியது. அப்படியானால் நோன்பானது அல்லாஹ்விற்குரியது, அல்லாஹ்வை சமப்படுத்தக்கூடியது. எப்படி அல்லாஹ் எதையும் சாப்பிடாமல் இருக்கிறானோ, எந்த தேவையற்றவராக இருக்கிறானோ, அதே போல் அல்லாஹோடு ஒத்து வரக்கூடிய ஒரு அமல் உலகில் இருக்கிறது என்று சொன்னால் அது நோன்புதான். நாம் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், ஆனால் எந்த தேவையும் நாம் இருப்பது போல் அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான். அதே போல் அல்லாஹ் ஒத்து வரக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அதற்கு கூலியாக நானே ஆகின்பதாக கூறுகிறான். நானே அதற்கு கூலி. அல்லாஹ் கிடைத்து விட்டால் அதற்கு மேல் எதுவும் தேவைப்படுமா உலகிலே? அல்லாஹின் கொடுத்த முழுமையாக கிடைத்தது என்று சொன்னால் உலகிலே மட்டுமல்ல நாளை மறுமையிலும் உயர்ந்ததாக நாம் நினைக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹாலா இழுத்து செல்வான். இதைதான் ஒரு கதையை விளக்கமாக கூறுவார்கள். ஒரு அரசர் தன்னிடத்தை வேலை பார்க்கக்கூடியவர்கள் யார் விசுவாஸ் என்பதாக பார்ப்பதற்காக வேண்டி ஒரு சோதனை வைக்கிறார். தன்னிடத்திற்கக்கூடிய அனைத்து தங்க வெளிகளை கொட்டுவிட்டு உங்களுக்கு தேவையானதாக எடுத்துக்கொள் என்பதாக கூறும்போது அனைவரும் ஒவ்வொன்று எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் மட்டும் எதையும் எடுக்காமல் இருக்கிறான். ஏன் என்பதாக கேட்கும் போது எனக்கான தேவை எனக்கு அரசர் இருந்தா போய் என்பதாக கூறினார். இப்படித்தான் அரசர் கிடைத்து விட்டால் அனைத்தும் கிடைக்கும். அப்படியாகத்தான் அல்லாஹ் ரசூல் சொன்ன வழி நம்முடைய நோன்பு இருந்தது என்று சொன்னால் அதற்கான கூலியாக அல்லாஹ்வே நமக்கு கிடைக்கிறான். அல்லாஹ் கிடைத்துக்கின்றதாக உலகில் எதுவும் தேவை இருக்குமா? மறுமையிலே தேவை இருக்கும் நிச்சயமாக இருக்காது. அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து நமக்கு நிச்சயமாக தரும். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹை கற்றுத்தரக்கூடிய அல்லாஹுவே கூலியாக தரக்கூடிய அந்த நோன்பை அடைந்திருக்கக்கூடிய நாம் முழுவதுமாக அந்த நோன்பை நோக்க வேண்டும். அந்த நோன்பு என்பது நோக்கி தக்குவாவை போதிக்கிறது, மருத்துவ ரீதியாக உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. அந்த நோன்பு தான் நம்முடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறது. அப்படியாக நோன்பு இருந்தால் அல்லாஹை அடையக்கூடிய நோன்பாக அல்லாஹை கூலியாக பெறக்கூடிய நோன்பாக நிச்சயமாக அது இருக்கும். எனவே ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் 8 நோன்பை கடந்து 9வது நோன்பில் இருக்கிறோம். இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் நோன்பை சரியாக ஒரு நோன்பை கூட விடாமல் நோக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த நசீமை நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் உலகிலே வாழக்கூடிய இந்த உயிரோடு நோன்பு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. அடுத்ததாக இந்த நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நாம் இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா ஒரு 3 பிரிவாக வைத்திருக்கிறார். முதல் 10, 2 10, 3வது 10 என்பதாக 3 பிரிவாக வைத்திருக்கிறான். அந்த 3ஆக வைத்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறான். அவ்வளவு ரஹ்மத்துன் அவ்சத்துஹு மக்ஃபிரத்துன் வாஹிருஹு இத்கும் மினல்லாஹ் என்பதாக 3 பிரிவாக வைத்து அல்லாஹ் அந்த 3 பிரிவை ஏன் ஏற்படுத்தினான் என்று சொன்னால் தன் வல்லமையை காட்டுகிறான். நான் ரஹ்மத் செய்வோனாக இருக்கிறேன், நான் பாவம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் நரகிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவனாக இருக்கின்றதாக அல்லாஹ் தஆலா நான் எப்படிப்பட்டவன் அனைத்தையும் செய்பவன் நான் தான் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றிலும் ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ்விடத்திலிருந்து ரஹமத்தை பெற்று தரக்கூடிய அந்த 10வது நாட்களிலே இன்னும் 2 நாள் மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கிறது. முதல் 10 என்பது அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை பெற்று தரக்கூடிய 10. அந்த 10னுடைய 8 நாளை கடந்து 9வது நோன்பை நோக்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 நாள் தான், இன்னும் 1 நாள் தான் இருக்கிறது. எனவே இந்த 2 நாட்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தை தருவதற்காக வேண்டிய ஒரு 10 நாளை நியமிக்கிறான். மற்ற நாள் அனைத்திலும் அல்லாஹ் தஆலா ரஹமத்தை தரக்கூடிய அல்லாஹ்
தன் ரஹ்மத்தை தனியாக ஒரு 10 நாள் அந்த ரஹ்மத்து மட்டுமே தந்து கொண்டு இருப்பேன். என் நேரத்திலே கேட்பவர் யார் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டே இருக்கிறவே இந்த நாட்களை அடையக்கூடிய நாம் இன்னும் 2 நாள் தான் நம்ம இடத்தில் இருக்கிறவே இந்த நாட்களில் அதிகப்படியாக அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3க்கும் ஒவ்வொரு துஆவை கற்று தந்தார்கள். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீமீன். அருளானக்கெல்லாம் அருளாக இருக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, அருள் செய்ய என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத். எனவே நேரங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். இன்னும் துஆ செய்வதை விட்டு நம்ம சமூகம் தூரமாக கொண்டிருக்கிறது. துஆ கேட்பதை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறோம். வேலைக்காக வேண்டி வியாபாரத்துக்காக விரைந்து செல்லக்கூடிய நம் சமூகம் அனைத்தையும் தருபவர் அல்லாஹுவாகத்தான் இருக்கிறான். கேட்டால் பதில் அளிக்கக்கூடியதாக உடனே இருக்கு. எனவே அவனிடத்திலே கையேந்துவதை விட்டுவிட்டு நாம் தொழுகை முடித்து அடுத்த சலாமிலே நாம் எழுந்து சென்று கொண்டிருக்கிறோம். தொழுகை முடிஞ்சதும் அல்லாஹ் இடத்துல கேட்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். தினமும் பெறக்கூடிய சம்பளத்தை தான் பெறப்போகிறோம். ஆனால் அதிலே பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் தஆலா தரக்கூடியதாக இருக்கு. அதை கேட்க வேண்டும். அல்லாஹ் கேட்பதை விரும்பக்கூடியதாக இருக்கிறான். என் இடத்துல என் அடியான் மீண்டு வர என்பதாக அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு சிலை செய்யக்கூடிய ஒரு அடியான் தினமும் தன் சிலையை அழைக்கிறான். யாசனம் யாசனம் என்பதாக சிலை என்பதாக தினமும் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஒரு நாள் தன் வார்த்தையின் கவனம் தவறி யா சமத் என்பதாக அழைத்து விடுகிறான். ஷிர்க்குக்கு துணை போகக்கூடிய தான் செய்யக்கூடிய சிலையை தான் அனைவரும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிலையை வடித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஒரு நாள் வார்த்தை தவறி யா சமத் என்பதாக கூறிவிடுகிறான். அப்போது அல்லாஹ் தஆலா லப்பைக் யா அப்தி, நான் இதோடு வந்துவிட்டேன் என்பதாக உனக்கு நான் பதில் தரேன் என்பதாக அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறார். உடனே மலக்குகள் கேட்கிறார்கள், அவன் கவனமாக உன்னை அழைக்கவில்லை, மாறாக வார்த்தை தவறி யா சனம் என்பதற்கு பதிலாக யா சமத் என்பதாக அழைத்து என்பதாக கூறும்போது அல்லாஹ் கூறிய வார்த்தை, இத்தனை ஆண்டு காலமாக அவன் யா சனம் என்பதாகத்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறான். இத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிலை இதுவரைக்கும் அதற்கு பதில் அளிக்கவில்லை. என்னை ஒரு கணம் அழைத்து நான் பதில் அளிக்கவில்லை. ஆனால் எனக்கும் இந்த சிலைக்கு என்ன வித்தியாசம் என்பதாக அல்லாஹ் பதில் அளித்த என்பதாக வரலாற்று. அப்படியானால் அல்லாஹ் கேட்பதை விரும்பக்கூடியதாக இருக்கிறான். நாம் கேட்கத்தான் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருபவனாக இருக்கிறோம். ஆனால் கேட்பதை விட்டு நாம் தூரமாக கொண்டிருக்கிறோம். ரஹ்மத்தை கேட்பதற்கு அல்லாஹ் தஆலா தனி வைத்திருக்க. எனவே இந்த நாட்களில் அல்லாஹ் இடத்திலே ரஹ்மத்தை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா கருணையாளனாக இருக்கிறான், ரஹ்மத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு அவன் ரஹ்மத் விசாலமானது, அவன் ரஹ்மத்தானவன் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், சஹாபாக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு போர்க்களம் முடிந்த போது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கிறார். தாய் தன்னுடைய பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கிறாள். குழந்தை கிடைத்தவுடன் அந்த குழந்தை நிச்சயிலும் கண்ணங்களிலும் முத்தம் கொண்டு கொடுத்து கட்டி அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியினத்தை கேட்கிறார்கள், இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் போடுவதற்கு விரும்புவாளா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்கும் பொழுது சஹாபிகள் கூறிய வார்த்தை, நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் 10 மாசம் சிரமமாக சுமந்து பெற்றெடுத்த தாய் குழந்தையின் மீது பாசத்தை மிகுதியாக வைத்திருக்கக்கூடிய தாய் எப்படி தன் குழந்தையை நெருப்பில் போடுவதற்கு விரும்ப என்பதாக கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிதான் இதைவிட மேலாக அல்லாஹ் தஆலா உங்கள் மீது அன்பையும் ரஹ்மத்தையும் வைத்திருக்கிறான், பாசத்தை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா உங்களை எப்போதும் கண்ணிப்பவனாக இல்லை. அவனுடைய ரஹ்மத் விசாலமானதாக இருக்கிறது. அவன் ரஹ்மத் அவனுடைய கருணை அருள் என்பது மிகுதியாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக கட்டத்தின். எனவே அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தானவனாக அருளானதாக இருக்கின்ற அருளை நாம் நிச்சயமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய அருள் எவ்வளவு விசாலமானது என்று சொன்னால், அவனுடைய அருள் கருணை எந்த அளவு விசாலமானது என்று சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்தை நாம் அடிக்கடி ஓதுகிறோம். அந்த வசனத்துடைய பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹின் பெயரை கொண்டு ரஹ்மானுடைய பெயரை கொண்டு துவங்கிறோம் என்பதாகத்தான் அர்த்தம் வரும். ஆனால் அதற்கு தஃப்சீர் எழுதுவார்கள். அதற்கான தஃப்சீர் என்னவென்று சொன்னால், ரஹ்மான் என்று சொன்னால் உலகில் வாழக்கூடிய இணை வைப்பவர்கள், இணை வைக்காதவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், உலகில வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உணவு கொடுப்பவன், ரஹ்மத் செய்பவன். ரஹீம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இஸ்லாத்தை ஏற்றவருக்கு, அல்லாஹுவை கொண்டு இறையச்சம் கொண்டவருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வன இருக்கு என்பதாக அந்த வசனத்துக்கு தஃப்சீர் எழுதுவார்கள். அப்படி ரஹ்மானாக இருக்கக்கூடிய அல்லாஹ் உலகில வாழக்கூடிய அனைவருக்கும் தன்னுடைய ரஹ்மத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் இஸ்லாத்தை ஏற்றவராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்காதவராக இருந்தாலும் சரி, தன்னை கடவுள் என்பதாக கூறிக்கொள்வராக இருந்தாலும் சரி, அவருக்கும் அல்லாஹ் தஆலா உலகிலே
உணவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், எப்போது அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொன்னாலும் சரி, அவர்கள் ஒரு மிஸ்கீனை அழைத்து உணவு கொடுப்பார்கள். தனியாக எந்த நேரம் சாப்பிட்டதாக வரலாறு இல்லை. அவர் சாப்பிடக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒரு மிஸ்கீனை அழைத்து உணவு கொடுப்பார்கள். அப்படி ஒரு நாள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் மிஸ்கீனை அழைத்து உட்கார வைத்திருக்கிறார். அவன் யார் என்று சொன்னால் மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடியவன். நெருப்பை வணங்கக்கூடியவன் அங்கு வந்து அமர்ந்திருக்கிறான். அவனுக்கான உணவை இப்ராஹிம் அவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் சாப்பிடுவதற்கு முன்பதாக இறைவனை வணங்குகிறான். தன் நெருப்பு மூட்டி அதை வணங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து இப்ராஹிம் அவர்கள் கோபமுற்றவராக, அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்திருக்கிறான், உன்னை அழைத்து வந்து கொடுத்தது நான், எனக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹிற்கு நீ நன்றி செலுத்தாமல் உன்னுடைய நெருப்புக்கு வணங்குங்க என்பதாக கூறி அவனை துரத்தி விடுகிறார்கள். பின்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான், 60 ஆண்டு காலமாக அவனுக்கு உணவு நான் தான் கொடுத்து கொண்டிருந்தேன். 60 ஆண்டு காலம் அவன் நெருப்பை தான் வணங்கி கொண்டிருந்தான். அந்த 60 ஆண்டு காலம் அவனுக்கு உணவு நான் தான் கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் உணவு கொடுக்கும் பொறுப்பை உன்னிடத்திலே கொடுத்தேன், நீ அவனை துரத்திட்டு என்பதாக கூறும்போது இப்ராஹிம் கூறினார்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத் எவ்வளவு விசாலவான் என்பதாக கூறினார்கள். அவன் தன்னை வணங்குபவருக்கும் உலகில் உணவு கொடுக்கிறான், தன்னை வணங்காதவருக்கும் உணவு கொடுக்கிறான். காரணம் என்னென்று சொன்னால், அவன் உலகிற்கு அவன் ரஹ்மானாக இருக்கிறான். இஸ்லாமியருக்கு அல்லாஹ் தஆலா ரஹீமாக இருக்கிறான். இஸ்லாமியருக்கு அல்லாஹ் தஆலா ரஹீமாக இருக்கிறான். அப்படியானால் உலகிலேயும் அல்லாஹ் தஆலா நமக்கு ரஹ்மத் செய்வான், நாளை மறுமையிலும் ரஹ்மத் செய்வான். எனவே ரஹ்மத்தை அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ரஹ்மத்தை அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதை அடிப்படையாக வைத்துதான் அனைத்து அமல்களும் இருக்கிறது. நாம் எதை செய்தாலும் சரி, என்ன அமல் செய்தாலும் சரி, அல்லாஹ்வின் ரஹ்மத் இல்லாமல் இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ஒரு எண்ணம் நமக்கு மத்தியில் வர வேண்டும். உலகில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அமல்கள் செய்தாலும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஹஜ் செய்வோராக, ஒவ்வொரு மாதம் உம்ரா செய்வோராக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் நீங்க ஜக்காத்து சதக்கா போன்றவற்றை செலுத்தினாலும் சரி, அல்லாஹின் ரஹ்மத்தின் மூலமாகத்தான் இது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹின் ரஹ்மத் இருந்தால் தான் இதற்கு முழுமையான நன்மை கிடைக்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நாளை மறுமையில் உயர் சொர்க்கத்தை தருவார். பனு இஸ்ராயீல் வாழ்ந்த ஒரு அடியானை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் 500 ஆண்டு காலம் வாழ்கிறான். பனு இஸ்ராயீல் ஒரு அடியான் 500 ஆண்டு காலம் ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா உணவு எப்படி கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒரு நீர் ஊற்று வருகிறது, நீரை குடித்துக் கொண்டும் ஒரு மாதுளை பழம் வருகிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு கனி அதில் காய்க்கிறது, அதை சாப்பிட்டு அவர் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவன் இறந்த பிறகு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அவனை பார்த்து கூறுகிறான், உதுகுல் அப்த பி ரஹ்மத்திகில் ஜன்னா, இந்த அடியானை என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு இழுத்துங்க என்பதாக மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அடியான் கூறிய வார்த்தை, இல்லை, நான் 500 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், அந்த 500 ஆண்டு காலம் உன்னை வணங்குவனாகத்தான் இருந்தேன், எந்த நேரமும் எந்த நிமிடமும் உன்னை வணங்குவதை விட்டு நான் தூரமாகவில்லை, ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை வணங்கிக் கொண்டேதான் இருந்தேன், தொழுது கொண்டேதான் இருந்தேன், திக்ர் செய்து கொண்டேதான் இருந்தேன், 500 ஆண்டு காலம் உன்னை வணங்கினேன். எனவே என்னோட ரஹ்மத், நான் செய்த அமலை கொண்டுதான் நான் சொர்க்கத்துக்கு செல்லும் போதாக கூறும்போது அல்லாஹ் தஆலா இதை கேட்டுவிட்டு கூறினான், அப்படியானால் நீ செய்த அமலையும் நான் உனக்கு கொடுத்த நியமத்தையும் கணக்கிட்டு பாரு என்பதாக மலக்கிடத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா நியமத்தல் பஸர், அவன் செய்த அனைத்து அமல்களையும் ஒரு இடத்தில் வைத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பார்வை என்ற ஒரு நியமத்தை வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த நியமத்துக்கு கூட அளவு போதுமானதாக அவனுடைய அமல் இல்லை என்பதாக கூறும்போது அல்லாஹ் தஆலா அடுத்த கடமை கூறினான், இவனை நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள், உதுகுல் அப்து மினன் நார், இவனை நரகத்துக்கு இழுத்து செல்லுவதாக கூறும்போது அந்த அடியான் கூறிய வார்த்தை, என்னை மன்னித்து விடு, நிச்சயமாக உன்னுடைய அருள் தான் சிறந்தது, உன் அருள் மூலமாக நான் சொர்க்கம் செல்வதாக கூறும்போது அல்லாஹ் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் உன்னை நோயற்றவராக உலகை வாழ வைத்திருக்கிறேன், சுற்றியும் உப்பு தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் உனக்கு நான் மதுரமான ஒரு நீரூற்றை தந்திருக்கிறேன், மதுரமான ஒரு பழத்தை தந்திருக்கிறேன், இதெல்லாம் என்னோட ரஹ்மத்தை கொண்டு வந்தது, எனவே என் ரஹ்மத்தின் மூலமாகத்தான் நீ சொர்க்கம் செல்வதாக கூறும்போது அந்த அடியான் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தை கேட்டதுக்கான அல்லாஹ் தஆலா அவனை தன் ரஹ்மத்தின் மூலமாக சொர்க்கத்துக்கு அளிப்பான் என்பதாக நான் சம்பவத்தை பார்க்கிறேன். அப்படியானால் உலகிலே அல்லாஹின் ரஹ்மத்தை கொண்டுதான் அனைத்து நகர்கிறது. ரஹ்மத் என்று சொன்னால் என்ன என்பதாக நாம் கேட்போமே, ஆனால் ரஹ்மத்தை கேட்க வேண்டும். ரஹ்மத்தை கேட்கும்போதாக சொன்னால் ஒரு ரஹ்மத் என்றால் என்ன, உலகில் எதுவெல்லாம் நமது தேவையாக இருக்கிறதோ அனைத்தும் அல்லாஹ் தஆலா தன் ரஹ்மத்தாக வைத்திருக்கிறான்.
உலகிலே பொருளாதாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது, பிள்ளைகள் நமக்கு தேவையாக இருக்கிறது, சிறந்த மனைவி தேவையாக இருக்கிறது, பொருளாதாரம் தேவையாக இருக்கிறது, வியாபாரத்தில் பறக்க தேவையாக இருக்குது, வீடு வாசல் என்பதாக உலகில் எதுவெல்லாம் முஸ்லிம் சமூகத்திற்கு தேவையோ அது அனைத்தும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வின் ரஹ்மத் மூலமாக அனைத்தையும் பெற்றோமானால் நிச்சயமாக அது உயர்ந்ததாக இருக்கும். எனவே உலகில் எத்தனை ஆண்டு காலம் நாம் வாழ்ந்தாலும் சரி, அதன் அடிப்படை அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டுதான் என்ற ஒரு சிந்தனை இருந்தால் நிச்சயமாக உலகிலும் சிறந்தவராக நாம் வாழ முடியும், நாளை மறுமையிலும் சிறந்ததாக வாழ முடியும். எனவே ரஹ்மத்தை கேட்பதற்கு 2 நாட்கள் மட்டுமே நம்மிடத்தில் மீதமாக இருக்கின்ற 2 நாட்களில் அதிகப்படியாக அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மத்தை பெற்ற நன்மக்களாக நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவார். அடுத்ததாக துவங்கி இருக்கக்கூடிய 2வது பத்து என்னவென்று சொன்னால் அவுஸதஹு மக்ஃபிரத்துன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பத்தை நெருங்கி இருக்கிறோம். உலகிலே பாவம் செய்யாதவர் யாருமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுவார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் கைர ஹத்தாவுன தவ்வாபுன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், பாவம் செய்யாத உலகிலே யாருமே இல்லை, அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் தஆலா உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரைரா என்பதாக கூறுவார். அப்படியானால் நாம் செய்த அணுவளவு தீமையும் நாளை நம் கண்முன் கொண்டு வரப்படும். அப்படியானால் உலகிலே பாவம் செய்யக்கூடியவராகத்தான் உலகிலே வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்த பாவம் செய்பவரில் சிறந்தவர் யார் என்பதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கைர ஹத்தாஉன தவ்வாபுன், தௌபா செய்பவர் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமான என்பதாக சிறந்த என்பதாக. அப்படியானால் உலகில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் பாவம் செய்பவராகத்தான் உலகிலே வாழுவோம். அந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலேயே அதற்கு தௌபா செய்யக்கூடிய சிந்தனை நமக்கு மத்தியில் கொண்டு வந்து, ஆனால் ஒரு பாவமான காரியத்தை பேசிட்டு அடுத்த கனவு நம்ம இடத்திலே இது பாவம் என்ற ஒரு சிந்தனையோடு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக உள்ளம் ரீதியாக மனமுருகி அல்லாஹ்விடத்திலே கேட்டோம், நாம் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடனாக இருக்கிறது. எனவே அடுத்த 10 நம்ம இடத்திலே மக்ஃபிரத்துக்குரிய 10 நம்ம இடத்தில் நுழைய இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் உலகில் வாழ்ந்திருக்குமானால் அத்தனை ஆண்டு காலம் பாவம் செய்வதாகத்தான் இருப்போம். பாவம் செய்யாமல் உலகில் யாருமே இல்லை. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலும் அல்லாஹ் கடமையை செய்யாமல் இருப்பதிலையும் செய்யக்கூடிய நேரத்தில் பொறாமை பொய் போன்றவற்றையும் புறம் பேசுவதற்கு நமக்கு மத்தியில் வந்திருக்கும். அதெல்லாம் பாவம் தான். ஆனால் அதே சிந்தனையோடு அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டோமானால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கூட நான் இருக்கிறான். எனவே பாவ மன்னிப்பு அதிகப்படியாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த ரமலான் என்பது நோன்பு தக்குவாவை தருவதற்காக வந்திருக்கிறது. நோன்பு என்பது வயிற்றுக்கானதல்ல, மாறாக உடல் உறுப்புக்கானது. பொய் பேசுவதை விட்டும் புறம் பேசுவதை விட்டும் நீங்கியதாக உலகிலே நோன்பு நோற்றவனாக நாம் இருந்தால் நிச்சயமாக கூலியாக வான அஜிசிபிஹி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வே கூலியாக கிடைப்பான். ஒன்று. இரண்டாவது, ரஹ்மத்தினுடைய 10 இறுதி 2 நாளுக்கு கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை அதிகப்படியாக கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த ரஹ்மத்தை அடிப்படையாக வைத்துதான் உலகின் வெற்றியும் இருக்கிறது, நாளை மறுமையும் வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக 2வது 10க்குள்ளே நுழையக்கூடிய நாம் மக்ஃபிரத்தையும் அல்லாஹ்விடத்திலே அதிகப்படியாக ஒவ்வொரு பாவம் செய்யக்கூடிய நேரத்திலேயும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு கேட்டுக்கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடனாக இருக்கிறது. எனவே ரமலானை அடையக்கூடிய நாம் அதன் மாண்புகளை சிறப்பு பெற்ற சந்ததிகளாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.